ஹலோ நேயர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு கொத்தவரங்காய் கின்வா பாத் எப்படி செய்கிறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன். இந்த கொத்தவரங்காய் கின்வா ரெண்டுத்தையும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கின்வா ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. 2-3 தரம் நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சுட்டு அதில் மேலே மூடி இருக்கும் பாருங்க, அது மேலே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொத்தவரங்காவே நாரெல்லாம் எடுத்துகிட்டு நீள வாக்கவாக கட் பண்ணி, பீன்ஸ் எல்லாம் எப்படி கட் பண்ணி வைக்கிறீங்களோ அப்படியே இதையும் அவ்வளோதான் கட் பண்ணி மூடியிலேயே வேக வச்சுக்கோங்க. தண்ணி விடாதீங்க, அப்படியே வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு பாருங்க, கின்வாவை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் தண்ணி நிறையா வச்சு கின்வாவை வழியில் வேக வச்சக்கா ஈஸியாக வடிகட்டிடலாம். குக்கரில் வெந்திருக்கிறதுனால கொஞ்சம் குழன்னு ஆகிடும். அதனால இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டுருக்கேன். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணி அப்புறம் மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணியை ஊற்றிட்டாக்கா அந்த ஸ்டிக்கினஸ் கூட போயிடும். அதனால தான் நான் எந்த குக்கரில் வேக வச்சேன் பாருங்க, அதே குக்கரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் இப்படி மூவ் பண்ணாக்கா அந்த இருக்கிற ஸ்டிக்கினஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் சூப்பராக பாத் ரெடி பண்ணலாம். இந்த குக்கர் பேன்லேயே நான் இப்போ செஞ்சுட்டுருக்கேன். அந்த தண்ணி கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, அதுக்கு உப்பு போட்டு நீங்கள் குடிக்கலாம். இப்போ குக்கர் பேனில் 2 டீஸ்பூனு ஆயில் விட்டுட்டு தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை 2-3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 5 நிமிஷத்துலேயே கண்ணாடி பதத்துக்கு வந்துடும், நல்லா வதங்கணும். அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி போதுமாந்து, அதுவும் அவ்வளோதான் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு ஒரு ரவுண்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா வாங்கி பாத் பவுடர்ன்ட்டு ரெடிமேட் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா வீட்டில் கூட செய்யலாம். இதெல்லாம் மசாலா பவுடர்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா என் சேனலில் நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டாக்கா நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். கொத்தவரங்காய் வேக வச்சுருந்தேன் பாருங்க, அது கூட சேர்த்துட்டு மசாலா பவுடரு, கொத்தவரங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு கூட சேர்த்துட்டு வெள்ளைத்தூள் கூட சேர்த்துருக்கேன். வெள்ளைப்பொடி போடுறது டேஸ்டியாக வரும், உப்பு, காரம், புளி எல்லாம் சேர்ந்துண்டு. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துட்டாக்கா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, வடிகட்டி வச்சுருக்கிற கின்வாவை சேர்த்துண்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணிச்சா கொஞ்சம் கொடக்கடான்னு இருக்குன்னு அந்த தண்ணி ஊற்றிட்டா பாருங்க எவ்வளோ உதிரியாக ஆகிடும், ரொம்ப நல்லா ஆகிடும். நீங்கள் வெளியிலேயே வேக வச்சாக்கா இந்த மாதிரி வடிகட்டுற தேவையில்லை. எதுக்குனாக்கா அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு உதிரி ஆனோடனே ஆஃப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் வடிகட்டு விடலாம், இல்லைன்னா கரெக்டாக இருக்கும். எப்படி சாது வடிக்கிறோம் பாருங்க, அப்படியே பண்ணால் போதும் இதுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக ரெடி ஆகிடும் கின்வா வாங்கி பாத்து. இப்போ சுட சுட ஆவி பொறுக்க சர்வ் பண்ணுறேன். இது கூட பெஸ்ட்டு காம்பினேஷன் என்ன தெரியுமா? கட்டி தயிர். எவ்வளோ நல்லா